வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா மலையாள சினிமால வெளியான இடி எக்ஸ்ட்ரா டீசன்ட் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சைக்கோ காமெடி த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட பிளாட்டை சொல்றேன், அதுவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆக்சுவலா பையன் கோமாக்கு போயிடுறான், கோமால இருந்து திரும்பி வெளியே வந்திருக்கான். பேரண்ட்ஸ் எல்லாம் சந்தோஷம் தானே பண்ணோம், ஆனா பேரண்ட்ஸ் எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன? அப்படி பையன் என்னதான் பேரண்ட்ஸை டார்ச்சர் பண்ணாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கான பதில் சொல்றது தான் படத்தோட கதையா இருக்கும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ரீசெண்டா நம்ம போடுற வீடியோ பெருசா வியூஸ் போக மாட்டேங்குது, என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு அபார்ட்மெண்ட்டை காட்டுறாங்க. இங்க செக்யூரிட்டியா வேலை பார்க்கறவருக்கு உடம்பு ரொம்ப முடியல போல. இவரோட பொண்ணுக்கு கால் பண்ணிட்டாரு. நாளைக்கு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போனோமா, கூட வரியான்ற மாதிரி கேக்குறாரு. ஏன் அண்ணனுக்கு கால் பண்ண வேண்டியதானு கேக்குறாங்க. ஏற்கனவே கால் பண்ணிட்டேன், அவன் பிஸியா இருக்கிறதா சொல்றான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப நான் மட்டும் ஃப்ரீயாவா இருக்கேன், நானும் பிஸியா தான் இருக்கேன்ற மாதிரி பொண்ணு காலை கட் பண்ணிடுறாங்க. இந்த செக்யூரிட்டி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் இந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு பிளாட்ல இருக்க நபர் ஆட்டோல வந்து இறங்குறாரு. இவர் தான் படத்தோட ஹீரோவா இருப்பாரு. ஹீரோவை இவர் சோகமா இருக்கிறத கவனிக்கிறாரு. என்னாச்சு, உடம்புக்கு இடம முடியலையா, வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு சொல்லிட்டாரு. அதுக்கு செக்யூரிட்டி என்ன சொல்றாருன்னா, வாழ்ந்த வரைக்கும் சிங்க மாதிரி வாழ்ந்துட்டேன், ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்க முடியாது, அதே மாதிரி ஆசிரமத்துல போய் என்னால இருக்க முடியாது, பேசாம ஜெயிலுக்கு போயிடலாம் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சும்மா விளையாட்டுக்கு சொல்றாரு போலன்னு ஹீரோ நினைக்கிறாரு. ஜெயிலுக்கு போனா ஏதாவது தப்பு பண்ணணுமே அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நீங்க சரியா தான் சொல்றீங்க தம்பி, தப்பு பண்ணாதானே ஜெயிலுக்கு போக முடியும்ன்ற மாதிரி ஓங்கி மண்டையிலேயே ஒரு அடி அடிக்கிறாரு. ஒரு சுத்தில வச்சுதான் இவரோட மண்டையில அடிச்சிருக்காரு. ஏன் அடிச்சாருன்னு ஹீரோக்கு தெரியல. ஹீரோ பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. இங்கதான் இடி எக்ஸ்ட்ரா டீசன்ட்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. நம்ம ஹீரோவோட பேரு பினு அப்படின்றது. சில மாசம் கோமால இருந்துட்டு இப்பதான் கண் முழிச்சிருக்காரு. இவர் கண் முழிச்சிருக்காருன்னு தெரிஞ்சதுனால இன்ஸ்பெக்டர் பாக்குறதுக்காக போயிட்டு இருக்காரு. ஆக்சுவலா அந்த செக்யூரிட்டி இப்ப ஜெயில தான் இருக்காரு. அந்த செக்யூரிட்டி எதுக்காக அடிச்சாரு, யாரோ சொல்லி தான் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா போலீஸ் கிட்ட பிரச்சனை பண்ணாலே அவரை ஜெயிலுக்குள்ள போட போறோம். எதுக்காக அப்பாவி ஒருத்தனை அடிச்சிருக்காரு, இதுல ஏதோ மர்மம் இருக்கு, விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இவங்க தான் பினுவோட பேரண்ட்ஸா இருப்பாங்க. பினுவை பொறுத்த வரைக்கும் நிஷிமான்ற ஒரு தங்கச்சி இருக்கா. அண்ணன் முழிச்சிட்டாருன்னு தெரிஞ்சா சந்தோஷம் தானே பண்ணோம், ஆனா இவங்க யாருமே சந்தோஷப்பட மாட்டாங்க. செம்மையா இந்த இடத்துல பயந்துட்டு தான் இருக்காங்க. ஏன்றது போக போக புரியும். ஆனா பினு முழிச்சதை நினைச்சு கேர்ள் ஃபிரெண்ட் சந்தோஷப்படுறாங்க. இவங்களும் அந்த அபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. இப்ப பழைய போட்டோ எல்லாத்தையும் இவர்கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. இவரும் ஓரளவுக்கு இவங்க அம்மா அப்பான்ற மாதிரி கரெக்டாலாம் சொல்லிட்டு இருக்காரு. பரவாயில்லையே, ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. கொஞ்ச நாள் இங்க இருந்தாருன்னா எல்லாமே ஞாபகம் வந்துரும்ன்ற மாதிரி இங்க இருக்க டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இந்த இன்ஸ்பெக்டர் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணலாம் ரெஸ்ட் ரூம் போறாரு. பார்த்தா ஃபேமிலியை சேர்ந்து எல்லாருமே இங்க தான் இருக்காங்க. என்ன இங்க இருக்கீங்க, பையன் முழிச்சிட்டார்ல, போய் பார்க்க வேண்டியதுன்னு கேக்குறாரு. பையனுக்கு எல்லாமே மறந்துருக்கான், சீக்கிரம் எல்லாமே ஞாபகம் வந்துருமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மறந்துருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்க கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. தகவல் கேள்விப்பட்ட முதல்ல கேர்ள் ஃபிரெண்ட் தான் வந்திருக்காங்க. இவருக்கு கேர்ள் ஃபிரெண்ட் யாருன்றது தெரியல. கேர்ள் ஃபிரெண்ட் ரீசெண்டா பழகினவங்க எல்லாம் காட்டுறாங்க. அவங்களெல்லாம் இவருக்கு தெரிய மாட்டேங்குது. இப்பதான் பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, பொறுமையா இந்த இடத்துக்கு வராங்க. டாக்டர் இருக்கார்ல, உங்களெல்லாம் தெரியுது, இப்ப ரீசெண்டா நடந்தது தான் தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்றாரு. எவ்வளவு தூரம் மறந்துருக்கான்னு தெரியலையன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. பேசி பார்க்கும்போது 2 வருஷத்துக்கு மேல நடந்த விஷயத்த மறந்துருக்காருன்னு தெரிய வருது. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பேரண்ட்ஸும் ஃபேமிலியும் கொஞ்சம் நிம்மதியாகுறாங்க. இப்ப இவங்களுமே வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. ஆக்சுவலா இவங்க பிளாட்லயே ஒரு டாக்டர் இருப்பாரு. அந்த டாக்டரும் பையன் ஓகேவான்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஓகே தான் டாக்டர், ஆனா உங்ககிட்ட ஒரு விஷயத்த பேசணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. கதவெல்லாம் சாத்துறாங்க. இதுக்கு கதவெல்லாம் சாத்துறாங்கன்ற மாதிரி யோசிக்கிறாரு. என் அண்ணனை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்ற மாதிரி தங்கச்சி கேக்குறாங்க. உங்க அண்ணன் ரொம்ப டீசென்ட்டான ஆளுன்ற மாதிரி இந்த டாக்டர் சொல்றாரு. நீங்க நினைக்கிற அளவுக்கு அவன் டீசென்ட்டான ஆள் கிடையாது, அவன் கொஞ்சம் வித்தியாசமான ஆளுன்ற மாதிரி தங்கச்சியும் பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பினு சின்ன பையனா இருக்கும் போது ஒரு அண்ணன் இருப்பாரு. தம்பி மேல ரொம்ப பாசமா இருப்பாரு. வீட்டுக்கு வந்தோன்னா தம்பியோட ஷூவை கூட இவர் தான் கழட்டி விடுறாரு. இப்ப தம்பிக்கு முட்டை ரெடி பண்ணலாம் நினைக்கிறாரு. ஆனா லைட்டர் ஒர்க் ஆக மாட்டேங்குது. வீட்டுல தீப்பெட்டி இல்லடா, பக்கத்து வீட்டுல போய் வாங்கிட்டு வான்னு அண்ணன் சொல்றாரு. இவரும் வாங்கலான்ற மாதிரி கிளம்புறாரு. அதுக்கப்புறம் அண்ணனுக்கே தீப்பெட்டி கிடைச்சிருது. சரி பத்த வைக்கலான்ற மாதிரி பத்த வைக்கிறதுக்காக போறாரு. ஆனா அப்பன்னு பார்த்து கேஸ் லீக் ஆயிருக்கும் போல, அந்த இடமே வெடிக்குது. இத பாக்குற தம்பி செம்மையா ஷாக் ஆயிருக்காரு. கண் முன்னாடியே அண்ணனுக்கு இப்படி ஆயிருச்சுல, அதை நினைச்சு ஃபீல் பண்றாரு. அண்ணன் உடனே இறந்து போயிருக்க மாட்டாரு. அண்ணனுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் நடந்துட்டு இருக்கு. அண்ணன் கோமா கண்டிஷன்ல தான் இருக்காரு போல. மாச கணக்குல ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அண்ணன் இறந்து போயிடுறாரு. ஃபேமிலியை சேர்ந்து எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. பேரண்ட்ஸுக்கு 1 வருஷத்துல ஒரு குழந்தை பிறக்குது. அதுதான் தங்கச்சியா இருப்பாங்க. இவரும் தங்கச்சியை பார்த்து பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. அண்ணன் இறந்து போனதை இவரால் ஏத்துக்க முடியல. அதனால இவர் மாத்திரெல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. அதே சமயம் இறந்து போன அண்ணன் இருக்காருல, இவரோட கற்பனையில தெரியுறாரு. எப்பவுமே உன் கூடியே தான் இருப்பேன், கவலைப்படாது அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு.
அப்படியே பல வருஷம் கழிச்சு நடக்கிறத காட்டுறாங்க. இப்ப ஏறக்குறைய இவருக்கு 30 வயசு ஆயிடுச்சு. 30 வயசு ஆயிருந்தா கூட இவர் வேலைக்கு போகாம தான் இருக்காரு. வருஷம் வருஷம் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறான், ஒன்னுத்திலயும் பாஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி அப்பா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இவரை ரொம்ப குறை சொல்லிட்டு இருக்காரு. அதே சமயம் பொண்ணு இப்ப ஃபாரின்ல இருக்காங்க போல, அவங்கள பத்தி பெருமையா பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்கிற ஹீரோக்கு கஷ்டமா இருக்கு, அமைதியா நின்னுட்டு இருக்காரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் போனதுக்கு அப்புறம் அம்மா இருக்காங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி இப்படிதான் பையனை பத்தி பேசுவீங்களான்ற மாதிரி கோவப்பட்டு இருக்காங்க. பரவாயில்ல, அம்மாவாத சப்போர்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறாரு. ஆனா அம்மா இருக்காங்கல்ல, நமக்கு வாட்ச பையன் அப்படிதான் நினைச்சுக்க வேண்டியதான்னு சொல்றாங்க. இதை கேட்கிற ஹீரோக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு. இப்ப சஞ்சுன்ற ஹீரோட ஃப்ரெண்ட் வந்திருக்காரு. இவர் நல்ல வேலையில இருக்காரு. உங்க தங்கச்சி இன்னைக்கு ஊர்ல இருந்து வராங்கல்ல, வாங்க பிக்கப் பண்றதுக்கு போலான்னு சொல்லிட்டாரு. ரெண்டு பேருமே பிக்கப் பண்றதுக்காக கிளம்புறாங்க. நான் டிரைவ் பண்றேன்னு கேக்குறாரு. ஆனா சஞ்சு அலோவ் பண்ண மாட்டாரு. இப்ப தங்கச்சி ஏர்போர்ட்ல இருந்து பிக்கப் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வராங்க. தங்கச்சியை பார்த்து பேரண்ட்ஸ் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. தங்கச்சிக்கு மட்டும்தான் வீட்டுல மரியாதை தராங்கன்ற மாதிரி இவரை இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்பாவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஜெராக்ஸ் கடை தான் வச்சிருக்காரு. அந்த இடத்துல வந்து வேலை பாருன்ற மாதிரி பையனை கூட்டு வந்துடுறாரு. பையனுக்கு அப்பதான் வினீத்னு ஒருத்தர் ஃப்ரெண்ட் ஆகுறாரு. அவரும் பக்கத்துல கடை வச்சிருக்காரு போல. துபாய்க்கு போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரிலாம் இவர்கிட்ட பேசி ஃப்ரெண்ட் ஆகுறாரு. நீங்க என்ன பண்றீங்கன்னு கேக்குறாரு. நான் தான் இந்த கடை வச்சிருக்கேன், அப்பா எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நடுவுல வருவாருன்ற மாதிரி போய் சொல்லிட்டாரு. அதாவது இவர் தான் கடை நடத்துற மாதிரி கொஞ்சம் கெத்தா பேசுறாரு. ஹீரோ இருக்காருல, வீட்டுல எல்லாருக்குமே கரியெல்லாம் எடுத்து தந்துட்டு இருக்காரு. இப்ப அப்பாவும் பொண்ணை பார்த்த மாதிரி தான் பேசுறாரு. அடுத்து என்னமா பிளானு, எப்ப கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்க, அதே மாதிரி போயிட்டு எப்ப வருவன்ற மாதிரி கேக்குறாரு. அப்பாவை பொறுத்த வரைக்கும் 2-3 சொத்து இருக்கு போல, அதுல இந்த சொத்தை உனக்கு எழுதி வச்சிடறன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதுதான் பெரிய சொத்தா இருக்கும். இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க ஹீரோக்கு ஒரு மாறு இருக்கு. ஆனா அப்பாவை எதிர்த்து பேச முடியல. என்னடா அப்படி பாக்குற, உன்னை நம்பி அந்த இடத்தெல்லாம் தர முடியாதுன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. இவர் எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு. மறுநாள் இவரோட ஃப்ரெண்டான வினீத் கிட்ட பேசுறாரு. வினீத் கிட்ட வேற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது தங்கச்சி திரும்பி வெளிநாட்டுக்கு போக போறா, எனக்கு ஒரு இடம் வேணுமான்ற மாதிரி கேட்டாங்க. எனக்கு வேண்டியதை நானே சம்பாரிச்சுப்பேன், தங்கச்சிக்கே கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டேன்ற மாதிரி போய் சொல்லிட்டாரு. இவருக்கு கிடைக்காததை வேற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாரு. நாளைக்கு காலையில தங்கச்சி வெளிநாட்டுக்கு போக போறாங்க. முன்னாடி நாள் நைட்டே எடுத்து வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஹீரோ எடுத்து வச்சிட்டு இருக்காரு. வழக்கம் போல அப்பா ஹீரோவை போட்டு திட்டிட்டு இருக்காரு. இப்பதான் ஹீரோ பாஸ்போர்ட்ல தங்கச்சியோட டேட் ஆஃப் பர்த் கவனிக்கிறாரு. அதை பார்த்தோன்னே இவருக்கு என்னென்னமோ தோணுது. வேகமா ரூம்க்கு வந்துடுறாரு. வந்தவர் என்ன பண்றாருன்னா, இவரோட அண்ணன் எப்ப இறந்தாருன்றத பாக்குறாரு. அண்ணன் இறந்து ஒரு வருஷம் கூட இல்ல, அதுக்குள்ள தங்கச்சி பிறந்திருக்காங்க. சோ எப்ப செக்ஸ் வச்சுக்கிட்டா இது நடந்திருக்கும்ன்ற மாதிரி செக் பண்ணிட்டாரு. இவரோட அண்ணன் கோமால ஹாஸ்பிட்டல்ல இருந்தார்ல, அந்த டைம்ல செக்ஸ் வச்சிருந்தாதான் தங்கச்சி பிறந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு இவருக்கு தெரிஞ்சிருது. இவர் எதுவுமே பேச மாட்டாரு, அமைதியா ரூம்லயே இருக்காரு. காலையில சமயம் தங்கச்சி இருக்காங்கல்ல, இவரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அப்ப எப்பவுமே அப்படிதான், நீ ஃபீல் பண்ணது அப்படின்ற மாதிரி ஆறுதல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ கிளம்புன்ற மாதிரி இவரை அனுப்பி வச்சிடுறாரு. ஹீரோக்கு இவரோட அண்ணனை ரொம்ப பிடிக்கும். அண்ணன் கூட சேர்ந்து விளையாண்டார்ல, அதெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. அண்ணன் மட்டும் நம்ம லைஃப்ல இருந்தா நம்ம லைஃப் இப்படி இருக்காது, நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. பேரண்ட்ஸ் கிட்ட இந்த கோவத்தெல்லாம் காட்டணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. அப்பதான் அப்பா இருக்காருல, பார்க்கர் பெண்ணு தான் பெஸ்ட், இந்த பெண்ணு வேஸ்ட்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதை கேட்கிற ஹீரோவா நேரா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எதை வச்சு பார்க்கர் பெண்ணு தான் பெஸ்ட்னு சொல்றீங்க, என்ன ஆதாரம் இருக்குன்னு கேக்குறாரு. என்னடா என்கிட்டயே குரலை உயர்த்தி பேசுற, நான் தாசில்தாரா இருந்தவன், எனக்கு பெண்ணை பத்தி தெரியாதா, வேலை வெட்டி பார்க்காத உனக்கு தாண்டா பெண்ணை பத்தி தெரியாதுன்ற மாதிரிலாம் திட்டுறாரு. எப்பவுமே திட்டும் போது ஹீரோ அமைதியாயிடுவாரு. ஆனா இந்த வாட்டி கோபமா பேசுறாரு. அண்ணன் ஹாஸ்பிட்டல்ல இருந்தால, அந்த டைம் நீங்க எப்படி இருந்தீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. ஒவ்வொரு நிமிஷமும் நரக வேதனையில இருந்தோன்ற மாதிரி அம்மா சொல்லிட்டாங்க. நீங்க நரக வேதனையில இருந்தீங்கன்னு சொல்றத நம்ப சொல்றீங்களா? அண்ணன் அந்த இடத்துல இருக்கும் போது நீங்க 2 பேர் ஒன்னா இருந்திருக்கீங்க, அதனால தான் தங்கச்சி பிறந்திருக்கா. அந்த டைம்ல எப்படி உங்களால ஒன்னா இருக்க முடிஞ்சது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. பேரண்ட்ஸ் உண்மையிலேயே ஒன்னா இருந்திருப்பாங்க, என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. உன் அண்ணன் 3 மாசம் ஹாஸ்பிட்டல்ல இருந்தான்டான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஏன் 3 மாசம் உங்களால இந்த விஷயத்த பண்ணாம இருக்க முடியாதா, அவ்வளவு அவசரமா அப்படின்ற மாதிரி கோவமா ஒரு சேரை போட்டு உடைக்கிறாரு. என்ன பையன் இந்த அளவுக்கு நடந்துக்கிறான்ற மாதிரி இவங்க ஷாக் ஆகுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க டாக்டருமே ஷாக் ஆகுறாரு. ஆமா டாக்டர், எப்படி அவ்வளவு மூர்க்கமா நடந்துக்கிட்டான்னு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் அதுக்கு ஷாக் ஆகலங்க, பையன் கோமால இருக்கும் போது எப்படிங்க நீங்க 2 பேர் ஒன்னா இருந்தீங்கன்னு கேக்குறாரு. இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்ப மேற்கொண்டு நடந்த விஷயத்த டாக்டர் கிட்ட சொல்றாங்க. இப்ப பையன் இருக்காருல, இதை வச்சு பேரண்ட்ஸை மிரட்டுறாரு. இதை மட்டும் தங்கச்சி கிட்ட புரியுற மாதிரி சொன்னேன்னு வச்சுக்கோங்க, உங்களை பத்தி என்ன நினைப்பா யோசிச்சுக்கோங்கன்ற மாதிரிலாம் மிரட்டுறாரு. இதுக்கப்புறம் இந்த வீட்டுல நம்ம இருக்க போறது இல்ல, வேற ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு தான் போக போறோம்னு சொல்லிட்டாரு. அப்பாக்கு இந்த வீட்லயே தான் கடைசி வரைக்கும் இருக்கணும்ன்ற மாதிரி ஆசை இருக்கும். ஆனா இப்ப பையன் மிரட்டுறாருல, அப்பாவால எதுவுமே பண்ண முடியல. சரி நீ சொல்ற மாதிரியே பண்ணலான்ற மாதிரி அப்பா ஏத்துக்கிறாரு. என்ன அங்கிள், அந்த வீட்டை விட்டுட்டு வரவே மாட்டேன்னு சொன்னீங்க, வந்துட்டீங்கன்ற மாதிரிலாம் சஞ்சு நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு. இவன் என்ன தொணன்னு பேசிட்டு இருக்கான்னு ஹீரோ யோசிக்கிறாரு. நாங்க வேலையா இருக்கோம், அப்புறமா வரியான்ற மாதிரி பேசி அனுப்பி வச்சிடுறாரு. இதுக்கப்புறம் நான் சொல்ற மாதிரி தான் நீங்க கேட்கணும், உங்களை ஹெல்த்தியா நான் பாத்துக்க போறேன்னு சொல்லிட்டாரு. தினமும் காலையில இவங்க 2 பேரையும் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண வச்சிட்டு இருக்காரு. இவங்க 2 பேருக்கு கடுப்பா இருக்கு. அதே மாதிரி
சாப்பாடு தரன்ற மாதிரி வெஜிடபிளா இவங்களுக்கு தந்துட்டு இருக்காரு. நம்மள கஷ்டப்படுத்துறதுக்காக தான் இப்படி பண்றான்னு தெரியுது. ஆனா எதுவுமே பண்ண முடியாம இருக்காங்க. இப்ப அப்பா வேலைக்கு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. நீங்க எதுக்குப்பா வேலைக்கு போறீங்க, நானே வேலையெல்லாம் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவரு வண்டி எடுத்துட்டு வேலைக்கு கிளம்புறாரு. அந்த ஃப்ரெண்டு கிட்ட ஜாலியா பேசிக்கிட்டே வேலை பாக்குறாரு. பிரசன்ட்ல ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, இவர் அப்பா அம்மாவை நல்லபடியா பாத்துக்கிறாருன்ற மாதிரி தான் இம்ப்ரெஸ் ஆயிருப்பாங்க. பேசி பேசி கேர்ள் ஃப்ரெண்டா மாறி இருப்பாங்க. இவர் அப்பாவை நல்லபடியா பாத்துக்கிறதை இந்த டாக்டரும் கவனிப்பாரு. இந்த காலத்துல இந்த மாதிரி பையன் கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. இதுல இருந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகணும்னா பொண்ணோட கல்யாண டாபிக்கை கொண்டு வரணும்ன்ற மாதிரி பேரண்ட்ஸ் யோசிக்கிறாங்க. இதுக்காக ஒரு டிராமா பிளான் பண்றாங்க. ரெண்டு பேர் ஓடிட்டு இருக்கும் போது அப்பா நெஞ்சு வலி வந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி இவரும் வீட்டுக்கு கூட்டு வந்து உட்கார வைக்கிறாரு. அப்பா இருக்கார்ல, எனக்கு எப்பனாலும் எதுவும் ஆகலாம், அதுக்குள்ள தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணும், நீ வரன் பாருன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சரிப்பான்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. பரவாயில்ல, பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. தங்கச்சி கிட்ட கல்யாண விஷயமா பேசுறாரு. அண்ணா கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும், நான் ஒருத்தனை லவ் பண்றேன்ற மாதிரி தங்கச்சி சொல்றாங்க. யாருன்ற மாதிரி கேட்கிறாரு. உன் ஃப்ரெண்டு சஞ்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏற்கனவே சஞ்சுவை சுத்தமா இவருக்கு பிடிக்காது. இது தெரிஞ்சோன்னா இன்னும் கடுப்பாயிடுறாரு. ஆனா தங்கச்சி கிட்ட எனக்கு ஓகேமான்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப கஃபேல வச்சு சஞ்சு கிட்ட இவர் பேசுறாரு. தங்கச்சி இருக்காங்கல்ல, இவங்க ரெண்டு பேர் எப்படி லவ் பண்ணாங்கன்ற ஸ்டோரியை சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே 16 வயசுல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. இத்தனை வருஷம் மறைஞ்சிருந்து லவ் பண்ணிருக்காங்களான்னு யோசிக்கிறாரு. 16 வயசுலயே ஒரே ரூம்ல ரெண்டு பேருமே இருந்திருப்பாங்க. அதை பத்தி எல்லாம் ஜாலியா இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. இவருமே இவங்க கிட்ட ஜாலியா பேசிக்கிற மாதிரி தான் காட்டுறாரு. உள்ள இருக்க கோவத்தை காட்ட மாட்டாரு. சஞ்சு வீட்டுல பேசுறதுக்காக வர சொல்லியிருக்கேன், ஓகே தானேன்னு கேட்கிறாரு. பேரண்ட்ஸும் ஓகேன்ற மாதிரி சொல்றாங்க. பரவாயில்லப்பா, கொஞ்ச நாள் நம்ம ரிலாக்ஸா இருக்கலாம்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப சஞ்சுவோட பேரண்ட்ஸுமே இந்த இடத்துல பேசுறதுக்காக வந்துடுறாங்க. இவர் முதல்ல ஜாலியா தான் அந்த பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறாரு. அதுக்கப்புறம் தான் இவரோட வில்லத்தனத்தை கொஞ்சம் கொஞ்சமா காட்ட ஆரம்பிக்கிறாரு. என் தங்கச்சி டூருக்காக பெங்களூருக்கு போனால, அந்த சமயம் இவனும் அந்த இடத்துக்கு போயிருக்கான். ரெண்டு பேருமே அந்த இடத்துல ஜாலியா ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்காரு. அப்படி சொல்லிட்டு இருக்கவர் அந்த டைம் என்னோட தங்கச்சிக்கு 17 வயசு தான் ஆச்சு. அந்த டைமே இவன் ஒன்னா இருந்திருக்கான். இதுல இருந்து என்ன தெரியுது, போக்ஸ் ஆக்ட் இவன் மேல பாயும். இந்த மாதிரி ஒருத்தனுக்கு எப்படி பொண்ணை தர சொல்றீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. அது மட்டும் இல்ல, இவன் வேலைக்கு போனால அந்த வேலைக்கு என்னோட தங்கச்சி தான் நிறைய காசை செலவு பண்ணிருக்கா. தங்கச்சி காசை வச்சுதான் இவன் வேலையை வாங்கியிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப கேவலமா பேசுறாரு. இதை கேட்டுட்டு இருக்க சஞ்சுவோட பேரண்ட்ஸ்க்கு கோவம் வந்துருது. வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அண்ணா எதுக்காக இந்த மாதிரி பண்ற, அப்பா அம்மா நீங்களாவது சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்பா அம்மா சொல்லிதான் நான் பேசுறேன்ற மாதிரி அண்ணன் சொல்லிட்டாரு. இவரை எதிர்த்து அப்பா அம்மாவால எதுவுமே பேச முடியல, அமைதியா இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன்ற மாதிரி தங்கச்சி கிளம்புறதுக்கு தயாரா வராங்க. அப்ப கூட பேரண்ட்ஸ் தடுக்க வரமாட்டாங்கல்ல. தங்கச்சி முறைச்சு ஒரு பார்வை பார்த்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. திரும்பி அவகிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது, உங்களுக்கு பொண்ணே இல்லைன்னு நினைச்சுக்கோங்கன்ற மாதிரிலாம் பையன் சொல்லிட்டாரு. ஆனா இவங்களால ஏத்துக்க முடியல. இவங்க இருக்காங்கல்ல, பையனுக்கு தெரியாம பொண்ணுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. எதனால நீங்க எதுவுமே சொல்லாம இருந்தீங்க, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா, நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், கல்யாணத்துக்காவது வருவீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. கண்டிப்பா வரோமா, எப்படியாவது வந்துடுறோன்ற மாதிரி பேரண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க மீட் பண்றதுக்காக வராங்க. எதுக்காக அண்ணா அப்படி பேசும்போது நீங்க எதுவுமே சொல்லாம இருந்தீங்க, எதாவது பிரச்சனையான்ற மாதிரி தங்கச்சி கேக்குறாங்க. சேச்சா, பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி இவங்களுமே அனுப்பி வச்சிடுறாங்க. பையன் வரதுக்குள்ள வீட்டுக்கு வரணும்ன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே ஆட்டோல இருந்து இறங்கி வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் வீட்டுல இருக்க இவர் கவனிச்சிடுறாரு. ஆட்டோக்காரனை பிடிச்சி விசாரிக்கணும்ன்ற மாதிரி விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறாரு. இப்ப வேற ஒரு நாள் இவங்க சாப்பிடுறதுக்கு தயாராயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்ன நாள்னு ஞாபகம் இருக்கான்ற மாதிரி அம்மா கிட்ட கேக்குறாரு. உன் அண்ணன் இறந்த நாள் மறக்க மாட்டேன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. அண்ணன் நம்மளை விட்டு போன நாள், இந்த ஒரு நாள் நம்ம சாப்பிடாம இருந்தா நல்லதுதான், அதனால சாப்பிட தேவையில்லைன்ற மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே சாப்பாடு எடுத்துடுறாரு. இதை வேற யார்கிட்டயாவது தந்துருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அப்பா டிவி பாக்குறாரு, அம்மா போனை யூஸ் பண்றாங்க. இந்த ஒரு நாள் போன் எல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை, அதே மாதிரி டிவியும் பார்க்க தேவையில்லைன்ற மாதிரி டிவி ஆஃப் பண்ணிடுறாரு. அண்ணன் சின்ன வயசுல பாட்டு பாடியிருப்பாரு போல, இதை கேட்கலான்ற மாதிரி கேட்க வைக்கிறாரு. பாட்டை கேட்கும் போது இவங்களுக்குமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அப்பா நைட்டு போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இவர் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஒரு நாள் கூட போன் யூஸ் பண்ணாம இருக்க முடியாதா, தாங்கன்ற மாதிரி புடுங்குறாரு. என்னடா ஓவரா பண்ணிட்டு இருக்க, தர முடியாதுன்ற மாதிரி அப்பா பதிலுக்கு போனை புடுங்குறாரு. இவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அம்மாவும் வந்து அப்பாக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவர் இருக்காருல, அப்பா கூட உருண்டு பிறண்டு சண்டை போடுறாரு. காலிலேயே கடிச்சு வச்சிடுறாரு. அப்பா வலியால பயங்கரமா துடிக்கிறாரு. இப்ப அம்மா இருக்காங்கல்ல, அவருக்கு கட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஈரவும் அழுதுகிட்டே இந்த இடத்துக்கு வராரு. சாரிப்பா, அவசரப்பட்டு கடிச்சிட்டேன், மன்னிச்சிருங்கன்ற மாதிரி அழுதுகிட்டே கிளம்புறாரு. செம்மையா நடிக்கிறான் அப்படின்ற மாதிரி அப்பா கோவமா சொல்லிட்டாரு. இவர் சீரியஸா பேசின மாதிரி தான் நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஆனா இவர் தள்ளி வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் சைக்கோத்தனமா சிரிச்சிட்டு இருக்காரு. ஒரு நாள் ஈரவும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. அந்த சமயம் அப்பா இருக்காருல, கால்ல இருக்க புண்ணை காமிச்சு அந்த செக்யூரிட்டி கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்பா போட்டு குத்துட்டாரா அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு டவுட் வருது. இப்ப லிப்ட்ல வரும்போது அந்த செக்யூரிட்டி கிட்ட என்ன பேசுனீங்கன்னு கேக்குறாரு. அதெல்லாம் அவங்க கிட்ட சொல்ல முடியாதுன்னு அப்பா சொல்லிட்டாரு. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையான்ற மாதிரி இவரும் அப்பா கிட்ட சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு.
வீட்டுக்கு வந்தோன்னா அம்மா கிட்ட கோவப்படுறாரு. உங்க புருஷன் நம்ம குடும்ப விஷயத்தெல்லாம் வெளியே சொல்லிட்டாரு, நான் வெளியே சொல்லவான்ற மாதிரி கேக்குறாரு. நீங்க எதுக்குங்க வெளியே சொன்னீங்கன்னு கேக்குறாங்க. நான் வெளியெல்லாம் சொல்லடி, இவன் தப்பா புரிஞ்சிருக்கான்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோ நம்ப மாட்டாரு. அந்த செக்யூரிட்டி ஏதாவது பண்ணணும்னு யோசிக்கிறாரு. எங்க வீட்டுல சாப்பாடு ரெடியா இருக்கு, சாப்பிட வரீங்களான்னு கேக்குறாரு. வரன் தம்பின்ற மாதிரி அவர் ஏத்துக்கிறாரு. என் வீட்டு விஷயத்த கேக்குறியா, உனக்கு பேதி ஆகட்டும்ன்ற மாதிரி இவர் அந்த குழம்புல பேதி மாத்திரையெல்லாம் கலந்துடுறாரு. செக்யூரிட்டிக்கு இதெல்லாம் தெரியாம சாப்பிடறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சார் இப்ப வலி எப்படி இருக்கு, எலி கடிக்கு இந்த மருந்து போட்டா சரியாயிடும் சார், போடுங்கன்ற மாதிரிலாம் அப்பா கிட்ட சொல்லிட்டாரு. ஆக மொத்தத்துல அப்பா எலி கடின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காருன்னு இவருக்கு தெரிய வருது. அதனால இவர் இருக்கார்ல, தெரியாம தள்ளி விடுற மாதிரி அதை கீழே தள்ளி விட்டுறாரு. அச்சோ குழம்பு சிந்திருச்சுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நம்ம நடக்கிற விஷயத்த வெளியே சொல்லணும்னு நினைச்சா பையன் எந்த எக்ஸ்ட்ரீமுக்குனாலும் போவான் போலன்ற மாதிரி பேரண்ட்ஸும் இந்த இடத்துல பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஃப்ரெண்டான வினித் பேசுறதுக்காக வராரு. 60 வயசுல ஒரு கப்பல் குழந்தை பெற்றிருக்காங்கன்ற மாதிரி ஆச்சரியமா சொல்லிட்டாரு. இதை கேட்கிற ஹீரோ எதையோ யோசிக்கிறாரு. இப்ப சட்டுன்னு கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. கதவை திறக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளவு லேட்டு, என்ன பண்ணீங்கன்னு கேக்குறாரு. டே தச்சிட்டு இருந்தான்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. அவர் எங்கன்ற மாதிரி அப்பாவை தேடிட்டு இருக்காரு. அப்பா ரூம்குள்ள இருந்து படுத்து எந்திரிச்ச மாதிரி வந்துட்டு இருக்காரு. ஹீரோ இருக்கார்ல, இதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேருமே ஒரே ரூம்ல படுக்க கூடாது, வேற வேற ரூம்ல தான் படுக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன் எதுக்குன்னு கேக்குறாங்க. இந்த வயசுல என்னால ப்ரோ டாடி எல்லாம் பார்க்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நம்ம ஒன்னா இருக்க கூடாதுன்றதுக்காக இப்படி பண்றான் போலன்னு இவங்களும் யோசிக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருமே தனித்தனி ரூம்ல படுத்து தூங்குறாங்க. இவர் வேலைக்கு போகும்போது பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது இல்ல, அதை கண்காணிக்கிறதுக்காக வீடு முழுக்க இவர் சிசிடிவி எல்லாம் செட் பண்ணிடுறாரு. இப்ப அம்மா இருக்காங்கல்ல, மொட்டை மாடிக்கு வாங்க பேசலான்ற மாதிரி ஹஸ்பண்டுக்கு சிக்னல்லே சொல்றாங்க. புரிஞ்சுக்கிட்டு இவரும் பேசுறதுக்காக மொட்டை மாடிக்கு வந்துடுறாரு. இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வாழ்றதுக்கு பேசாம செத்துடலாம் போல இருக்குன்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. நம்ம எதுக்குங்க சாகணும்ன்ற மாதிரி ஒய்ஃப் கேக்குறாங்க. நீ என்ன சொல்ல வரன்ற மாதிரி கேக்குறாரு. பேசாம அவன் கதையை முடிச்சிடலான்ற மாதிரி சொல்றாங்க. முடிச்சா என்னன்ற மாதிரி அப்பாவும் யோசிக்கிறாரு. ஹீரோக்கு வினித்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார்ல, அவர் துபாய்க்கு போக போறாரு போல, அதனால தான் பார்ட்டி மாதிரி தராரு. இவர் ஜாலியா டான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. பேரண்ட்ஸ் இவருக்காக சாப்பாடு செஞ்சிருக்காங்க. அதுல தான் ஸ்லோ பாய்சனா கலந்துருக்காங்க. அவன் சாப்பிட்டா கொஞ்சம் வீக் ஆவான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இவருமே ஆட்டோல வீடு வந்து சேர்றாரு. நாங்க ஒரு பிளான போட்டோம், ஆனா விதி வேற ஒரு பிளான போட்டுருச்சுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. செக்யூரிட்டி அன்னைக்கு நைட்டு தான் அடிச்சு இவரை விட வச்சிருப்பாரு. பையன் ஹாஸ்பிட்டல்ல இருந்தார்ல, அந்த டைம் பொண்ணுகிட்டயும் மருமகங்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அவங்க அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. இப்ப பையனுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுன்னா திரும்பி கொடுமை பத்துவான், அதை நினைச்சாதான் பயமா இருக்குன்ற மாதிரி இந்த டாக்டர் கிட்ட சொல்லிட்டாங்க. அப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருக்க டாக்டர் கால் பண்ணிட்டாரு. அந்த வினித்ன்ற ஃப்ரெண்ட பார்த்தா இன்னும் ஞாபகம் வர வாய்ப்பு இருக்குல்ல, அதனால தான் வினித்த துபாயில இருந்து வர சொல்லியிருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படிலாம் வர சொல்லாதீங்கன்னு இவங்களால சொல்ல முடியாதுல்ல, இவங்களும் சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. வினித்தும் துபாயில இருந்து வந்துடுறாரு போல. இப்ப டாக்டரை மீட் பண்ணிட்டாரு. அவசர அவசரமா டிக்கெட் எடுத்து வந்தேன், டிக்கெட் காசை மட்டும் தந்துருங்கன்னு கேக்குறாரு. எது நான் தரணுமான்ற மாதிரி டாக்டர் ஷாக் ஆகுறாரு. இப்ப பேசி சமாளிச்சு இவரை பார்க்க அனுப்புறாரு. இவருமே அந்த ஃப்ரெண்டு கிட்ட நான் தான் மச்சான் உன்னோட ஃப்ரெண்டு, உனக்கு என்னடா ஆச்சுன்ற மாதிரிலாம் பேசுறாரு. அவர் பேச பேச கண்டிப்பா உங்க பையனுக்கு ஞாபகம் வந்துரும். என்ன, அவர் டிக்கெட் காசை மட்டும் கேட்கறாரு, அதை கொஞ்சம் தந்துருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. டிக்கெட் காசை விட கூட கூட தரலாம், ஆனா அவனை இங்க இருந்து பார்சல் பண்ணுன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப வினித் கிட்ட பேசுறதுக்கு வராங்க. இந்த போட்டோவெல்லாம் காமிச்சா ஞாபகம் வரும்ன்ற மாதிரி வினித் சொல்லிட்டாரு. அதெல்லாம் நாங்க காமிச்சுக்கிறோம்ப்பா, நீ துபாயில வேலையை பார்க்கணும்ல, இந்த டிக்கெட் காசு நீ கிளம்புன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப சஞ்சுவும் இவரை பாக்குறதுக்காக வராரு. டாக்டர் மெமரி திரும்பி வரதுக்காக சில பிராக்டிஸ் எல்லாம் கொடுத்திருக்காரு போல. ஹீரோ அந்த பிராக்டிஸ் எல்லாம் பயங்கரமா எடுத்துட்டு இருக்காரு. ஆஹா, இவன் பிராக்டிஸ் எடுக்கிறத பார்த்தா ஞாபகம் எல்லாம் சீக்கிரமா வந்துரும் போலியன்ற மாதிரி சஞ்சு யோசிக்கிறாரு. சீக்கிரமா நீங்க ஏதாவது பிளான் பண்ணணும், ஏன்னா அவனுக்கு போற போக்க பார்த்தா ஞாபகம் சீக்கிரம் வந்துரும் போலன்னு சொல்றாரு. இவங்க கூடயும் ஒரு டாக்டர் இருக்கார்ல, இவர் என்ன சொல்றாருன்னா வீட்டோட அமைப்பை டோட்டலா மாத்திருங்க, அது மூலியமா அவனுக்கு கன்ஃபியூஷன் ஏற்படும், திரும்பி ஞாபகம் வரது கொஞ்சம் கஷ்டமாகும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்போ ஒய்ஃப் இருக்காங்கல்ல, சனாதனா வர வைப்போம், நான் சொன்னா ஹெல்ப் பண்ணுவான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சனாதன எக்ஸா இருப்பாரு, எது எக்ஸ வர வைக்க போறியா, அதெல்லாம் ஒண்ணு வேணான்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. எங்க எங்களுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போயிருச்சுங்க, புரிஞ்சுக்கோங்க, அவன் வந்தா ஹெல்ப்ஃபுல்லா இருப்பான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சரி வர சொல்லுன்ற மாதிரி கடைசியில ஹஸ்பண்டுமே ஏத்துக்கிறாரு. அந்த சனாதன் இன்னமும் சிங்கிளா தான் இருக்காரு. அவரை பேசி வர வச்சிடுறாங்க. சமயம் பார்த்து பையனோட கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவ்வளவுதானே, முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவரும் சாதாரணமா சொல்லிட்டாரு. முதல்ல வீட்டுல இருக்க பெயிண்டோட கலரை மாத்தணும், அதே மாதிரி அரேஞ்ச்மெண்ட் எல்லாத்தையும் மாத்தணும் அப்படின்ற மாதிரி மாத்துறாங்க. அண்ணன் பாடின டேப் இருக்கு, அதே சமயம் அண்ணனோட போட்டோ டைரிலாம் இருக்கு, அது எதுவுமே அவன் கண்ணில் படக்கூடாதுன்ற மாதிரி எல்லாத்தையும் கொளுத்தி விட்டுறாங்க. இவங்க கொலை மாதிரி பண்ணக்கூடாது, எப்படியாவது பேசி பேசி அவரை தற்கொலை பண்ண வைக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கு முதல்ல ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வர வைக்கணும், ட்ரிப் மாதிரி கூட்டு போலாம், அந்த இடத்துல இந்த விஷயத்த பண்ணி முடிக்கலாம்ன்ற மாதிரி சனாதன் சொல்றாரு. சரி பாத்துக்கலாம்ன்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க.
ட்ரிப்புக்கு போனோம் டாக்டர், அனுப்ப முடியுமான்ற மாதிரிலாம் டாக்டர் கிட்ட கேக்குறாங்க. ட்ரிப்புக்கு போனா ஞாபகம் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு, நீங்க தாராளமா கூட்டு போங்கன்ற மாதிரி இங்க இருக்க டாக்டருமே சொல்றாரு. ட்ரிப்புக்கு கூட்டு போய் சமயம் பார்த்து கதையை முடிச்சிடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா இவரோட கேர்ள் ஃப்ரெண்டா ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்களுமே ட்ரிப்பு விஷயம் தெரிஞ்சு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எனக்கும் லீவ் தான், நானும் வரேன்ற மாதிரி இவங்க கூட ஜாயின் ஆயிடுறாங்க. அந்த பொண்ணு ஹீரோ கூடயே இருந்துட்டு இருக்காங்கல்ல, அதனால இவங்களால எதுவுமே பண்ண முடியல. அந்த பொண்ணு எப்பதான் வேலைக்கு போவான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்பா பையன் பக்கத்துல வரத பார்த்து சிகரெட்டே கீழே போடுறாரு. அந்த அளவுக்கு பையனை பார்த்து பயப்படுறாரு. ஆனா பையன் இருக்காருல, அப்பா உங்க தோல்ல சாஞ்சி தூங்கலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சரிப்பான்ற மாதிரி அப்பா ஏத்துக்கிறாரு. இப்ப அப்பாவும் தோல்ல போட்டு தூங்கலாம் வைக்கிறாரு. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. இப்ப தங்கச்சி ஒரு ஐடியா சொல்றாங்க. அது என்னன்னா, நம்ம குடும்பமே பண கஷ்டத்துல இருக்கிற மாதிரி அவனை நம்ப வைக்கணும், அவனை ரொம்ப சோகமாக்கணும், அந்த சோகத்துல அவன் தற்கொலை பண்ற மாதிரி தூண்டி விடணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இதை நீ தான் பண்ண போற அப்படின்ற மாதிரி சஞ்சு கிட்ட சொல்லிடுறாங்க. சஞ்சுவன் வேற வழி இல்லாம ஏத்துக்கிறாரு. இப்ப சஞ்சு இருக்கார்ல, ஹீரோவை ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. அதாவது மலை விளிம்பு மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. குடும்பத்தோட கஷ்டத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டாரு. இந்த டைம்ல தான் நீ கோமாக்கு போன, கோமால இருக்கிற உன்னை காப்பாத்த நிறைய செலவு பண்ணாங்க, இன்னும் கஷ்டத்துல மாட்டிக்கிட்டாங்க, இப்பயும் செலவு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி நிறைய சொல்லிட்டாரு. பையனும் கொஞ்சம் சோகமா மாறிடுறாரு. இப்ப விளிம்பை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்காரு. புதிச்சிருவாரு அப்படின்ற மாதிரிலாம் இந்த சஞ்சு யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா இவர் இருக்கார்ல, எதுக்குமே சூசைட் முடிவு இல்லைல்ல, சூசைட் எல்லாம் பண்ணக்கூடாது, நான் உறுதியா போராடுவேன், என் பேரண்ட்ஸை திரும்பி நல்லபடியா பார்த்து பண்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவரை சூசைட் தாட்ல தள்ளணும் அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டு எவ்வளவோ பேசி பாக்குறாரு. ஆனா இவர் ரொம்ப மோட்டிவேஷனா பேசுறாரு. இவெல்லாம் இந்த ஜென்மத்துல தற்கொலை பண்ணிக்க மாட்டான்றது இந்த ஃப்ரெண்டுக்கு புரிஞ்சிருது. இப்ப ஃப்ரெண்டுமே வேகமா வெளியே வந்து இந்த குடும்பத்தை பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. இவெல்லாம் கண்டிப்பா தற்கொலை பண்ணிக்க மாட்டான், நம்மளே சாவடிச்சாதான் உண்டு, வேற வழியை பாருங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருக்க டாக்டர் கிட்ட இருந்து போன் கால் வருது. இவன் ஒருத்தன்ற மாதிரி இவங்களும் அட்டென்ட் பண்றாங்க. அந்த டாக்டர் இருக்கார்ல, சார் நீங்க ரொம்ப லக்கி சார், ஒரு பெரிய டாக்டர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு, உங்க பையனை பத்தி எடுத்து சொன்னேன், உடனே செக் பண்றதுக்கு ஏத்துக்கிட்டாரு, நீங்க பையனை உடனே இங்க கூட்டு வாங்க, சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லைன்ற மாதிரி இவங்க சொன்னா இவங்க மேல டவுட் வந்துரும்ல, அதனால இவங்களுமே உடனே கூட்டு வரோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப பையனை கூட்டு வந்துடுறாங்க. பையனை அந்த டாக்டர் செக்லாம் பண்ணி பாக்குறாரு. இப்ப சீஃப் டாக்டர் இவங்களை பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு திரும்பி ஞாபகம் வரதுக்கு கொஞ்சம் மாசம் ஆகும்ன்ற மாதிரி இந்த டாக்டர் சொன்னாரு, ஆனா அது உண்மை கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. அப்ப ஞாபகம் வராது போலன்ற மாதிரி இவங்க உள்ளுக்குள்ள சந்தோஷப்படுறாங்க. சில மாசம் என்ன, சில மாசம் சில வாரத்திலேயே இவருக்கு ஞாபகத்தை வர வச்சிடலாம், ரெகுலரா ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டும் கூட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டாரு. இவங்க எல்லாருமே உள்ளுக்குள்ள பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. என்ன ஹாப்பி தானேன்னு கேக்குறாரு. ஹாப்பின்ற மாதிரி இவங்க எல்லாருமே தலையாட்டுறாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஹீரோவை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. ஹீரோ எல்லா இடத்தையும் கொஞ்சம் வித்தியாசமா பார்த்துட்டு இருக்காரு. அங்க இருக்கிற ஒரு இடத்த லைட்டா சுரண்டுறாரு. பார்த்தா உள்ள வேற ஒரு பெயிண்ட் இருக்கிறது தெரியுது. என்ன ரீசெண்டா பெயிண்ட் அடிச்சிங்களான்ற மாதிரி கேக்குறாரு. ஆமாப்பா, நீ தான் அடிக்க சொன்னன்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோக்கு தப்பி தவறி எதுவுமே ஞாபகம் வந்துடக்கூடாதுன்ற மாதிரி இந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க யோசிக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் இவரோட ரூம் வந்துடுறாரு. இவருக்கு ஒரு கட்டில் இருக்கும்ல, அந்த கட்டில்ல உட்கார்றாரு. இப்ப கைய கட்டிலுக்கு கீழே வைக்கிறாரு. பார்த்தா பபுள் கம் ஒண்ணு கையில சிக்குது. இவர் சின்ன வயசுல இருந்தே நிறைய பபுள் கம் சாப்பிடுவாரு. அதெல்லாம் கட்டிலுக்கு அடியில ஒட்டி வைப்பாரு. அந்த மாதிரி ஒரு பபுள் கம் தான் தட்டுப்பட்டிருக்கு. இவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு டாக்டர் இருக்காருல்ல, அவர்கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்னு கேக்குறாங்க. அவன் சின்ன வயசுல இருந்தே ஒரு மாத்திரையை போட்டுட்டு இருக்கான்ல, அந்த மாத்திரைக்கு பதிலா நான் சொல்ற மாத்திரையை மாத்தி வச்சிருங்க, அது மூலியமா சில சைடு எஃபெக்ட் ஏற்படும், அதே மாதிரி பயங்கரமா டிப்ரெஷனும் ஏற்படும், நீங்க நினைச்சதா அவன் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு, ரெகுலரா இந்த விஷயத்த பண்ணிட்டு வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த குடும்பமும் சரின்ற மாதிரிலாம் தள்ளி ஆட்டிட்டு இருக்காங்க. ஆனா அப்பாக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இப்ப ஒய்ஃப் கிட்ட பேசுறதுக்காக வராது. ஒருவேளை பையன் மாறி இருக்க கூட வாய்ப்பு இருக்குல்ல, பையனை சாவடிக்கிற அளவுக்கு நம்ம யோசிக்கணுமா, இதை ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கண்டிப்பா அவன் மாறி இருக்க வாய்ப்பு இல்ல, இந்த வாட்டி ஞாபகம் வந்ததுன்னா ரெண்டு பேரோட கதையும் சேர்த்து முடிச்சிருவான், அதுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கிறது தான் பெட்டர்ன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஹீரோ படுத்துட்டு இருக்கும் போது கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து வீடியோ கால் வருது. வீடியோ கால்ல அவங்கள வீட்டை பாக்குறாங்கல்ல, என்ன பெயிண்ட் கலர்லாம் மாறி இருக்குன்னு கேக்குறாங்க. நான் தான் கடைசியா மாத்த சொன்னா அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. மாத்தாம இருந்தாதான் ஞாபகம் வரதுக்கு ஈஸியா இருக்கும், மாத்திட்டாங்களா சரி வீடு, டாக்டர் சொன்ன மாதிரி அடிக்கடி இந்த 3 வருஷத்துல என்னலாம் நடந்தது அப்படின்றத திரும்ப திரும்ப யோசிச்சுப்பாரு, ஏதாவது ஞாபகம் வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. அப்ப போனை கையில இருந்து கீழே விழுது. எடுக்கலான்ற மாதிரி குனிறாரு. அப்பதான் கட்டிலுக்கு அடியில நிறைய பூமர்லாம் ஒட்டி வச்சிருக்கிறது இவருக்கு தெரியுது. அதை பார்க்கும் போது இவருக்கு பழசெல்லாம் ஓரளவுக்கு ஞாபகம் வருது போல. ஞாபகம் வந்துருச்சா இல்லையான்றத கிளியரா நமக்கு காட்டாமையே கட் பண்ணிடுறாங்க. இப்ப வெளியே போன எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவர் இருக்க கெட்டப்ப பார்த்து எல்லாருக்குமே உள்ளுக்குள்ள தூக்கி வாரி போட்டுது. முன்னாடி ஒரு கெட்டப்ல இருப்பார்ல, அந்த கெட்டப்ல தான் இருக்காரு. என்ன திடீர்னு ஷேவ் பண்ணிட்டேன்னு கேக்குறாங்க. இல்ல கேர்ள் ஃப்ரெண்டு பழைய போட்டோ அனுப்புனா, அதனால தான் அந்த மாதிரி பண்ணலாம்னு நினைச்சேன்ற மாதிரி சொல்லிட்டாரு.
நல்ல வேலை எதுவும் ஞாபகம் வரலன்னு யோசிக்கிறாங்க. ஒருவேளை ஞாபகம் வந்து நம்ம கிட்ட நடிக்கிறானா அப்படின்ற மாதிரி லைட்டா உங்களுக்கு டவுட்டும் வருது. இப்ப சஞ்சு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. ஹீரோ இருக்கார்ல வேகமா வந்து கார்ல உட்காந்துடுறாரு. என்ன போற வழியில டிராப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் டிரைவ் பண்ணவான்னு கேக்குறாரு. இல்ல உங்களுக்கு ஓட்ட தெரியாதுன்னு சஞ்சு சொல்றாரு. இல்லப்பா இந்த இடத்துக்கு வந்து கத்துக்கிட்டேன் ஓட்டத்தான்னு கேக்குறாரு. சஞ்சுவும் ஓட்டலாம் விடுறாரு. இவர் பயங்கரமா இந்த இடத்துல கார்லாம் ஓட்டிட்டு இருக்காரு. செகண்ட் ஹேண்ட் காரா இருந்தாலும் நல்லா ஓடுதுன்ற மாதிரி சொல்றாரு. செகண்ட் ஹேண்ட் காருன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு தான் அது மறந்துருச்சுன்ற மாதிரி சஞ்சு கேக்குறாரு. அப்ப இவர் நடிக்கிறாருன்றத சஞ்சு கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்சிட்டியா? நீ கண்டுபிடிச்சதை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. எனக்கு எதுவுமே ஞாபகம் வரலன்ற மாதிரி ஃபேமிலி எல்லாரையும் நம்ப வைக்கணும். அவங்க ஒவ்வொருத்தர் கொடுக்குற ரியாக்ஷனா நான் நோட் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. சஞ்சுவும் சரின்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறான். இப்ப சஞ்சு இருக்கார்ல இந்த 3 வருஷத்துல நடந்த விஷயத்த பேசி பார்த்தேன். சுத்தமா இவருக்கு ஞாபகமே இல்லன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதை கேட்கிற எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கு. லைட்டா ஸ்மைல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கிறத ஹீரோ ஓர கண்ணால பாக்குறாரு. அப்ப நமக்கு ஞாபகம் வரக்கூடாதுன்னு குடும்பமே நினைக்கிறாங்க. இந்த குடும்பத்தை விடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா கோவப்படுறாரு. இப்ப ஒய்ஃப் இருக்காங்கல்ல நம்ம மூத்த பையன் இறந்தது ஒரு விதத்துல நல்லதுதாங்க. அந்த மூத்த பையனை இவனை மாதிரி சைக்கோவா வந்திருந்தா நம்ம நிலைமையை யோசிச்சு பாருங்க. நல்ல வேலை அந்த மாதிரி எதுவும் நடக்கலன்ற மாதிரி ஒய்ஃப் படுக்கிறதுக்கு போறாங்க. என்ன ஒய்ஃப் இந்த மாதிரிலாம் பேசுறா அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டுக்கு லைட்டா கஷ்டமா இருக்கு. சஞ்சு 2 நாளா பயந்த மாதிரியே இருக்காது. உனக்கு என்னாச்சு? ஏதாவது சொல்லணும்னா என்கிட்ட சொல்லுன்ற மாதிரி தங்கச்சி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சொல்றேன்ற மாதிரி இவர் வேகமா படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. இவங்க வெளிநாட்டுக்கு போற நாள் வந்துருது. இவர் லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருன்ற மாதிரி தங்கச்சி சொல்றாங்க. அவனை வேற பார்க்கணுமான்ற மாதிரி உள்ளுக்குள்ள பயப்படுறாரு. இப்ப பொறுமையா அண்ணனோட ரூம் கதவை திறக்கிறாரு. அவர் பக்காவா ரெடியான மாதிரி நின்னுட்டு இருக்காரு. என்ன பிரதர் கிளம்பிட்டியா? நான் உன்னை டிராப் பண்றதுக்கு வரேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. தங்கச்சி வானான்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. அம்மாப்பா நீங்களும் வாங்கன்னு சொல்லிட்டாரு. அம்மா அப்பாவும் சரின்ற மாதிரி இவர் கூட கிளம்புறதுக்கு தயாரா வராங்க. அங்கதான் அம்மாவோட ஃப்ரெண்டு சனாதனும் அந்த டாக்டரும் நின்னுட்டு இருக்காங்க. அங்கிள் நீங்களும் வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாரு. இல்லப்பா இடம் இல்லன்ற மாதிரி சனாதன் சொல்லிட்டாரு. அதெல்லாம் உட்காரலாம் அங்கிள் வாங்கன்ற மாதிரி இவரும் வண்டியில ஏத்திடுறாரு. டாக்டர் உங்களுக்கு போற வழி தானே ஏறுங்கன்னு சொல்லிட்டாரு. இல்லப்பா பரவாயில்லன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அட ஏறுங்க டாக்டர் அப்படின்ற மாதிரி இவர் ஏற வச்சிடுறாரு. முதல்ல இவங்க எல்லார்கிட்டயும் ஜாலியா தான் பேசிட்டு இருக்காரு. பரவாயில்லப்பா இவனுக்கு எதுவுமே ஞாபகம் வரலன்ற மாதிரி சந்தோஷப்பட்டு இருக்காங்க. போக போக தான் ஹீரோ இவரோட வேலையை காட்ட ஆரம்பிக்கிறாரு. இது மாத்திரை போடுற டைம் ஆச்சு மாத்திரை போடணும் அப்படின்ற மாதிரி ஸ்டியரிங்க காலால பிடிக்கிறாரு. மாத்திரையை போட்டுட்டு இருக்காரு. என்னப்பா பண்ற ஒழுங்கா ஓட்டுன்ற மாதிரி எல்லாருமே லைட்டா பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப சஞ்சு இருக்கார்ல இவனுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டாரு. எது ஞாபகம் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி எல்லாருமே இந்த இடத்துல பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த செக்யூரிட்டி எதுக்காக என்ன அடிச்சாரு? அதுவும் உங்க பிளான் தானேன்னு கேக்குறாரு. இல்லப்பா அதெல்லாம் எங்க பிளான் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சனாதன் அங்கிள் என்ன கொல்றதுக்காக தானே வந்தீங்க எனக்கு தெரியும்ன்ற மாதிரி அந்த சனாதனனை போட்டு கிண்டல் பண்றாரு. எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லப்பா என்னை இறக்கி விட்டுன்ற மாதிரி டாக்டர் கேக்குறாரு. நீங்க தானே மாத்திரையை மாத்தி வைக்க சொல்லி ஐடியா கொடுத்தீங்க எனக்கு தெரியும் டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எல்லாரும் பண்ண தப்ப பத்தி இவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இப்ப தங்கச்சி இருக்காங்கல்ல அம்மா அப்பா பண்ண தப்புக்கு நான் என்னென்ன பண்ணுவேன் என்னை இறக்கி விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. நீ அவங்க கூட சேர்ந்து என்ன கொல்றதுக்கு ட்ரை பண்ணல அனுபவி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. செம்ம வேகமா வண்டியை ஓட்டுறாரு. இவங்க எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. பார்த்து போ அந்த இடத்துல ஒண்ணு வருது பருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இவர் வேணும்ட்டே அதுல இடிக்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல இடிச்சிடுறாரு. அதனால இவங்க கார் இருக்கு பாத்தீங்களா பல்ட்டி அடிச்சு போய் ஒரு இடத்துல விழுது. இப்ப எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக வராங்க. இவங்க எல்லாரையும் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கறாங்க போல. இப்ப அந்த ஹாஸ்பிட்டல்ல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. நர்ஸ்ல ஒருத்தங்களுக்கு இன்னைக்கு பர்த்டேவா இருக்கும். அதனால சத்தம் வராம கொண்டாடணும் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. சத்தம் வரக்கூடாது இல்ல அதனால இங்க இருக்க ஒரு பொண்ணு பபிள்ஸ் எல்லாம் ஊதிட்டு இருக்காங்க. அந்த பபிள்ஸ் பறந்து போகும்போது தான் இந்த குடும்பம் எல்லாருமே ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. எல்லாருமே கொஞ்சம் சீரியஸான கண்டிஷன்ல தான் இருக்காங்க போல. இப்ப பபிள் டிராவல் ஆகி ஹீரோ கிட்ட தான் வருது. ஹீரோ படுத்துட்டு இருக்கும் போது அவரோட மூக்கு கிட்ட வந்து உடையுது. இப்ப இவரும் சட்டுன்னு கண்முடிக்கிறாரு. ஹீரோ இன்னும் சாவல இன்னமும் இவரோட ஆட்டம் முடியலன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. ஈடிக்கு எக்ஸ்ட்ரா டீசென்ட்ன்ற மாதிரி தானே காமிச்சாங்க. இப்ப எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அதாவது அடுத்த பாட்டுக்கு சும்மா லீடு கொடுத்த மாதிரி நமக்கு படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.